வாங்க. என்ன விஷயம்? தம்பி புறப்படும் போது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, தம்பி நீங்க புறப்பட்டீங்க, புறப்பட்டு போங்க, நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம், வாங்க. நில்லுங்க. தனலட்சுமி, பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. உங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தனம் எழுதிக்கு வா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அதை அங்க எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேங்க. என்னம்மா அவர் கூப்பிட்டாரு இவ்வளவு வேகமா வர? மெதுவா வாமா. வீட்டுக்காரர் அவசரமா கூப்பிடுறாருல, பின் அண்ணனுடைய போட்டு வருவாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்க. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. அம்மா, என்னாச்சு கண்ணு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. நம்ம ஊர்ல சாரா எஃபெக்ட் எந்த காரணம் கொண்டு வரக்கூடாதுங்க. சரி. பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கே தவிர அதுக்கு வாத்தியாரே இல்லைங்க. இப்போ ஆஸ்பத்திரி கட்ட போறதா எம்எல்ஏ வந்து கல்லு நட்டாரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லைங்க. சரி, வேற என்ன இருக்கு? படிங்க. ஒரு பொண்ணுக்கு 7வது மாசம் முடிய போகுது. வளையா போட்டுக்குன்னு ஆசையா. அவ புருஷனுக்கு 1008 வேலை. அந்த வளையாப்புல தன் புருஷன் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுதுங்க. நியாயமான ஆசைதான். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. வரலைங்க. சரி, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்கும் வர முடியாதுங்க. ஏன்? வேற யாரும் இல்லைங்க, தனலட்சுமி தாங்க. தம்பி, போலீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைன்னு தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அவ ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு நாசுக்கு எழுதியிருக்கிறா பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை அடிச்சேன், வளகாப்புக்கு நீ எனக்கே மனு கொடுக்கறிய? ஜாம் ஜாம் நடத்துற. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆமா, எல்லாரும் தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லலே, என்ன விசேஷம்? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? தனலட்சுமி நேர மாசமா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டாமா, அதனாலதான் எல்லாரும் அர்ச்சனை பண்றோம். ஏந்தனா இந்த நிலைமையை உன்னை விட்டு எங்க வச்சு மாமே? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருக்கா. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஊர கேசெல்லாம் பாக்காரு, உங்க கேச யாரு பாக்குறது? இல்லம்மா, அவர் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? என்ன பொண்ணை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. சரி சரி மாமா, வாங்க வாங்க. நான் பின்னால வர்றேன், போங்க. ஒன்னும் பயப்படாதமா, வாமா. நான் வீட்டை கூட்டிட்டு வரேன் மாப்பிள்ள. கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன் வண்டியை குறுக்க நிறுத்துறீங்க? எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். என் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிச்சிட்டு இருக்கா. தயவுசெய்து சாவி கொடு. பிரசவம் தானே, அது இங்கே நடக்கட்டுமே. ஆடு மாடெல்லாம் ஆஸ்பத்திரியாவே பெத்துக்க. என் பொறுமையை சோதிக்காது. பிரசவங்கிறது ஆஸ்பத்திரியில போய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. இங்கேயே ஆக்க போறேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷனை கத்தியில குத்துற மாதிரி பண்ண போறேன். அதை பார்த்து கத்தி கத்தி சாவும். கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டு புச்சு புச்சுன்னு துப்புனவல்ல நீ. ஐயோ, பிரசவ வலி உனக்கு இன்னைக்கு, எனக்கு அன்னைக்கே கொடுத்தீலடி. கொண்டாடா. கத்து, நல்லா கத்து. நீ அதிர்ஷ்டக்காரையா. உன் பொண்டாட்டி குழந்தை வைக்க போறா, நீ பாக்க போற.
இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க பாதுகாப்புக்காக தான் வந்தோம். ஆனா உனக்கு இல்ல, ஐயாவுக்காக. ஐயா, நீங்க தாராளமா நடத்துங்க. துரோகிகளா? ஏய்! தனலட்சுமி! தனு! தனலட்சுமி! தனலட்சுமி! என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனம், அந்த குழந்தை கடைசியில தனத்துக்கு அந்த குழந்தை தான் கொள்ளி வச்சது. 5 வருஷம் ஆச்சு என் குழந்தையோட முகத்தை நான் பார்த்து, அது என் முகத்தை பார்த்து. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாரிமுத்து. உங்க அப்பா அவன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த 3 பேரும் அவளுக்கு இரும்பு குட்டையில பாதுகாப்பு கொடுத்தாலும் அவளை பழி வாங்க நான் விட மாட்டேன். அப்பதான் என் தனத்தோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாழ்க்கையில இழக்க கூடாததெல்லாம் எழுதிட்டீங்க. இனிமே நீங்க எதையுமே இழக்க கூடாது. அப்படி நான் சொல்றது நீ செய். சொல்லுங்க. என்னையா இது? உன் பொண்ணுக்கு அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராதா, ஐயா கேக்குறாருல, சொல்லுமா. என்னையா நீ கெஞ்சிட்டு கிடக்குற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்ல 2 பேரை தீர்த்து கட்டிட்டான். சாட்சியை இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துமாணிக்கம். அது மட்டுமா, உன் மேல கை வச்சான், பையன் மேல கை வச்சான், பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அந்த முத்துமாணிக்கம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா பால் குடிச்ச பிள்ளையார் மாதிரி கிடக்குறான். இது இப்படியா போயிட்டு இருந்தா நான் சங்கூதிக்கிட்டோம், நீ சேவந்தி அடிச்சிட்டும் போக வேண்டியதான் இந்த 3 பேத்துக்கும். முத்துமாணிக்கத்தை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே தவிர சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. முத்துமாணிக்கத்தையும் கொல்லணும், சட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல, தீக்குளிப்பு போராட்டம். அப்ப ஐயா நிஜமாவே தீக்குளிக்க போறாரா? எல்லாமே ஒரு நடிப்பு தான். அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணாத சொல்லி நீங்க 3 பேரும் அவரை அரெஸ்ட் பண்றீங்க. அவர் மேல கேஸ் போட்டு அவரை 15 நாள் உள்ள தள்ள வேண்டியது என் பொறுப்பு. எங்க அப்பா ஜெயிலரா இருக்கிறதுனால உள்ள போன அன்னைக்கே அவரை தந்திரமா வெளியில கொண்டு வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா முத்துமாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடுறீங்க. கேஸ்னு வந்தா உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து எப்படி கொலை பண்ண முடியும்னு சட்டத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். முத்துமாணிக்கத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை உங்க கையால நீங்க கொளுத்துறீங்க. இனிமே விடிகிற பொழுதாவது நல்ல பொழுதா இருக்கட்டும். கொளுத்தணும், அவனை நல்லா கொளுத்தணும். மாரிமுத்து அவங்க கும்பல்
உங்க அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில நான் அவரை சந்திச்சேன். உங்க மருமகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து அவங்க குரூப் ஒரு இடத்துல சேர ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. நானும் தயாராயிக்கிறேன். நான் வரேன். வாமா. மாரிமுத்து, எந்த போலீஸ நம்பி வந்தியோ அவனுங்க உன்னை ஏன் வலையில கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க முன்னாடி உன்னை கதற சாகடிக்க போறேன். இனிமே அவனுங்க மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப உயிர் என் கையிலடா. மாரிமுத்து, என் கையிலடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. என் மனைவியை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கீங்க. சட்டத்துக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு தர சொன்னா கொள்ளக்காரனுக்கு பாதுகாப்பு தரீங்க. நீங்களா போலீஸ்காரங்களா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தாம விட மாட்டேன்டா. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன்டா. எனக்கே இந்த நிலைமைன்னா ஜனங்க கதி என்ன? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். இந்த நீதிமன்றத்தில் 15 நாள் தண்டனை அடைந்த கைதி மாரிமுத்து ஜெயிலர் உதவியால் வெளியே சென்றவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்வதோடு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். சமூக விரோதியை கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டதற்காக முத்துமாணிக்கத்திற்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துங்க. நீங்க கொடுத்த இந்த சீதனத்தோட உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்.